ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வழக்கம் போல் இன்றைக்கி நம்ம சேனலில் எக்கச்சக்க ரெஸ்லிங் அப்டேட் இருக்குது. சாமி ஜெயின் இப்போ புது WWE சாம்பியன் ஆகிட்டார். இதனால் மக்கள் சந்தோஷப்பட்டு இருந்தாலும் அவருடைய டைட்டில் ரேஞ்சின் கம்மியான நாட்கள் தான். அதுலேயும் ப்ராக் லெஸ்னர் சாம்பியன் ஆக போகிறாரு. ஓபா ஃபெமிக்கும் ப்ராகுக்கும் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. கோடி ரோட்ஸை துவக்க வைக்கிறதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் ரூமர் இதெல்லாம் தான் கிடச்சிருக்குது. சரி, இதை பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யலை நம்ம தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. கைஸ், நம்ம செத்ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். பிரான் பிரேக்கருடைய கதையை இப்போ நடக்க போகிற நைட் ஆஃப் சாம்பியனில் நான் முதிப்பேன்னு. ஆக்சுவலி அதுதான் நடந்தது. நைட் ஆஃப் சாம்பியனில் செத்ரோலன்ஸோடைய உத்திர தாண்டவத்தை நம்ம பார்த்துருப்போம். பயங்கரமாக சண்டை போட்டு அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கரை வீழ்த்திட்டார். இதுக்கப்புறமா பிரான் பிரேக்கருக்கும் செத்ரோலன்ஸுக்குமான ஸ்டோரியை WWE கொண்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். பிகாஸ் இப்போ செத்ரோலன்ஸ் இதுக்கப்புறமா புதிய ஸ்டோரி லைனுக்காக ரெடியாக இருக்கார். செத்ரோலன்ஸ் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாவை ஒரு மிகப்பெரிய டேர்னிங் மூமெண்ட்டாக கொண்டு போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா இப்போதைக்கு அவருக்கான ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா ஒரு ஃப்ரெஷ் ஸ்டோரி தானே போகணும். அது சாம்பியன்ஷிப் ஸ்டோரியாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ செத்ரோலன்ஸுடைய கதை எப்படி இருக்கும், அவர் யார் கூட மோத போகிறாரு, அடுத்தது அவருடைய ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாக தெரிஞ்சிடும். ஆக்சுவலி இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டா மட்டும் இல்லை, ஸ்மாக்டவுனும் சேர்ந்து தான் நடக்க போகுது. அதாவது நாளைக்கு காலையில் ரா நடக்கும்ல, ரா முடிஞ்சதுக்கு அப்புறமா WWE பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனையும் நடத்த போகிறாங்க. ரெண்டுத்தையுமே டேப் பண்ணி அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செத்ரோலன்ஸுடைய அப்கமிங் பிளான் என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு கெஸ்ஸிங்காக, செத்ரோலன்ஸுடைய அப்கமிங் பிளான் எதுவாக இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஓபா ஃபெம்மி எந்த டைட்டில் பக்கம் போகிறாரோ அதுக்கப்புறமா மிச்சம் ஒரு டைட்டில் இருக்கும்ல, அந்த டைட்டிலுக்காக செத்ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இயோ ஸ்காய்க்காக WWE பார்த்தீங்கன்னா திட்டம் போட்ட ஒரு விஷயம் வேறு, ஆனால் இப்போ நடந்தது வேறு. இயோ ஸ்காய் தான் இந்த வருஷம் குயின் ஆஃப் த ரிங்கை வெற்றி பெறணும், சம்மர் ஸ்லாமில் அவங்க சாம்பியன்ஷிப்பாக மோதணும் அப்படின்னு WWE நினச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, குயின் ஆஃப் த ரிங்கில் அந்த குயினுக்கான டோர்னமெண்ட்டுக்காக லியோ மோர்கனுக்கும் இயோ ஸ்காய்க்கும் மேட்ச் நடந்திருக்கும். அப்போவே மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு இருந்தது, இந்த மேட்ச் வந்து ராவில் நடந்திருக்குது, ஸ்மாக்டவுன் நடந்திருக்குது, எக்கச்சக்க இதெல்லாம் நடந்திருக்குது, ரீமேட்ச் அப்படிங்கிற ஒரு கோணம் இருக்குது. கரெக்டு தானே? ஆனால் இப்போ இன்னொரு ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னதுன்னா, இந்த மேட்ச்சில் இயோ ஸ்காய் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா கூட நான் வந்து சம்மர் ஸ்லாமில் லியோ மோர்கன் இது தான் மோத போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்ம பார்த்த மேட்சை மீண்டும் பார்க்க போகிறோம். எதுக்குடா இப்படி ஒரு மேட்சை வைக்கிறீங்க, இதுக்கு பதிலாக அவங்க ஸ்மாக்டவுன் சைடு போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆக்சுவலி உண்மையான திட்டம் என்னென்னா, லியோ மோர்கன் பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளேக்கு அகேன்ஸ்டாக சம்மர் ஸ்லாமில் மோதணும். ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையிலான ஒரு மிகப்பெரிய ஃபியூட். அது மட்டும் இல்லாமல் ரியா ரிப்ளே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேட்ச்லேயும் இயோ ஸ்காயை பீட் பண்ணதில்லை. இப்படிங்கிற ஒரு ஃபாண்ட் இருக்குல்ல, இதை வச்சு இந்த ஸ்டோரியை கொண்டு போகலாம் அப்படின்னு WWE நினச்சாங்க. பட் நான் எதிர்பாராத சூழலில் இப்போதைக்கு ரியா ரிப்ளே மாற்றிட்டாங்க. ரியா ரிப்ளேயோட இன்ஜுரியை WWE பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட சாம்பியன்ஷிப்பை பிடுங்கி நம்ம அப்படிலாம் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு இன்ஜுரி அப்படிங்கிறது ஒரு 2 months தானே, அது 2 months ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வரட்டும்னு சொல்லிட்டு டைட்டில் அவங்கள்ட்டே கொடுத்துட்டாங்க. அதாவது ரியா ரிப்ளே சம்மர் ஸ்லாமை மிஸ் பண்ண போகிறாங்க. பட் ஆனால் அவங்க டைட்டில் அவங்ககிட்ட தான் இருக்க போகுது. அதனால் இப்போதைக்கு இயோ ஸ்காய்க்கும் ரியா ரிப்ளேக்கும் நம்ம சாம்பியன்ஷிப் மேட்ச் வைக்க வேண்டாம், அப்படி இந்த ஸ்டோரி அப்படியே நம்ம ரா சைடு மூவ் பண்ணி லியோ மோர்கனுக்கும் இயோ ஸ்காய்க்கும் மேட்ச் வைக்கலாம் அப்படின்னு WWE நினச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு காய்ஸ் இந்த மேட்ச் நடக்குதுன்னா 100% சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா லியோ மோர்கன் நியூ WWE ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லியோ மோர்கன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நல்லா தான் ஸ்டோரி கொண்டு போயிட்டு இருந்தாலும், நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான், அவங்க ஜட்ஜ்மெண்ட் டேக்குள்ளேயே ஒரு பிளவு ஏற்படுற மாதிரி தெரியுது. மேபி இந்த பிளவு சம்மர் ஸ்லாமில் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், லியோ மோர்கன் vs இயோ ஸ்காய் மீண்டும் ஒரு தடவை நம்ம சம்மர் ஸ்லாமில் சாம்பியன்ஷிப் மேட்சாக பார்க்க போகிறோம். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. சமி ஜெயின் பார்த்தீங்கன்னா WWE முதல் இஸ்லாமிய WWE சாம்பியன் அண்ட் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன். இப்படிப்பட்ட ஒரு சாதனையை இப்போ சாமி ஜெயின் படைச்சிருக்காரு. இது நிறைய பேருக்கு தெரியும். இப்போ சாமி ஜெயின் WWE சாம்பியன் ஆகிட்டார். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ நாள் சாம்பியன் இருந்தாலும் இஸ் த WWE சாம்பியன். கரெக்ட் தானே? ஆனால் சாமி ஜெயினை WWE சாம்பியன் ஆக்குறதுக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரூமர் கிடச்சிருக்குது. இப்போ கோடி ரோட்ஸ் இருக்கார்ல, அவரை பாதுகாக்கிறதுக்கு தான் WWE பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப்பை பிடுங்கிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் கிடச்சிருக்குது. ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினை வச்சு அப்கமிங்கில் ஒரு பெரிய பிளான் போட போகிறாங்களாம். அதுக்காக தான் இப்போதைக்கு ஒரே கல்ல 2 மாங்க. அதாவது சாமி ஜெயின் நீண்ட நாளுக்குலாம் WWE சாம்பியன்ஷிப் வாய்ப்பு கேட்டிருக்காரு.
அதே மாதிரி இப்போ ஓபா ஃபெமி பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கிறாரு. சாமி ஜெயினுக்கு கொடுத்த வாக்கு அவர் டபிள்யூ சாம்பியன் ஆக்குறேன்னு அதை ட்ரிபிள் ஏஜ் வந்து நிறைவேற்றாரு. இப்போ ஓபா ஃபெமி டைட்டிலுக்காக ரெடியாக இருக்கிறாரு. ஓபா ஃபெமி சாமி ஜெயினை சேலஞ்ச் பண்ணால் இந்த மேட்ச் ஒரு ஸ்குவாஷ் மேட்சாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த மேட்ச்சில் ஓபா ஃபெமி ரொம்பவே சுலபமாக வெற்றி பெற்றுவார். ஆனால் திட்டம் வேறல்ல. ப்ராக் லெஸ்னருக்கும் ஓபா ஃபெமிக்கும் ஃபியூட் இருக்குல்ல, அதனால் இப்படி கொண்டு போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிக் ரூமர் கிடச்சிருக்குது. அதை பற்றி நான் சொல்கிறேன். சாட்டர்டே மெயின் ஈவென்ட் WWE பார்த்தீங்கன்னா மேடிசன் ஸ்கொயர் கார்ட்டில் நடத்துகிறாங்க, ஒரு பெரிய அரங்கம். அந்த அரங்கத்தில் ப்ராக் லெஸ்னர் வந்து சாமி ஜெயினுக்கு இடையிலான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் which நடக்க போகுது அப்படிங்கிற செய்தி தான். ஆக்சுவலி இது ஒரு ரூமர், பட் ஆனால் நடக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஸ்டோரியும் கதைகளவும் அதே மாதிரி தான் இருக்குது. அதாவது சாமி ஜெயின் இப்போ WWE சாம்பியனாக இருக்கார், அவரோட ஆசை நிறைவேறிச்சு. ப்ராக் லெஸ்னர் சாமி ஜெயினை சேலஞ்ச் பண்ணார்னா சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் கனடியன் பிரதர்ஸுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும். இதில் ப்ராக் லெஸ்னர் நியூ WWE சாம்பியன் ஆகிட்டார்னா ப்ராக் லெஸ்னர் கூட ஓபா ஃபெமி மோதுவார். பிகாஸ் அவர் கிங்காக இருக்கார். ஸ்டோரிக்கு ஸ்டோரி ஆயிடுச்சு. இது ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச்சு, ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய். இதை தான் டபிள்யூ பண்ண போகிறாங்க. அப்புறம் இதுக்கு கோடியவே நம்ம மோத வைக்கலாம்னா நான் ஒரு விஷயம் சொன்னேன். அதாவது சாமி ஜெயின் வந்து ஒரு அண்டர்ரேட்டர், அவர் சாம்பியன் ஆகிட்டார். அவர் தோத்தாலும் பெரிய இம்பாக்ட் இல்லை, கரெக்ட் தானே. பட் ஆனால் கோடி ரோட்ஸ் ஒரு WWE சாம்பியனாக ப்ராக் லெஸ்னர்ட்ட சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் மோதி அதில் ஸ்குவாஷ் மேட்ச்சில் தோற்று போனால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. பிகாஸ் கோடி தான். அதுவும் கோடி ரோட்ஸ் ப்ராக் 2 தடவை வீழ்த்திருக்கிறாரு. மீண்டும் ப்ராக் லெஸ்னர் கூட மேட்ச் வச்சு அதில் கோடி ரோட்ஸ் தோக்குற மாதிரியான ஸ்டோரியை பண்ண மாட்டாங்க. இதுவே நைட் ஆஃப் சாம்பியனில் ரோல் அப் முறையில் கோடி ரோட்ஸ் தோத்துட்டாருங்க. அவருடைய பலம்லாம் குறையலை, பலத்தை குறைக்க மாதிரி காட்டலை. அதே மாதிரி நைட் ஆஃப் சாம்பியனில் கிங்காக ஓபா ஃபெமி மாறிட்டார். ப்ராக் லெஸ்னர் WWE சாம்பியன் ஆகிட்டார்னா ப்ராக் லெஸ்னருக்கு ஓபா ஃபெமிக்குமான ஃபியூடை டெவலப் பண்ணி இதை ஒரு சாம்பியன்ஷிப் மேட்சாக நடத்தலாம். அது மட்டும் இல்லாமல் ஓபா ஃபெமி இதுக்கு முன்னாடி ப்ராக் லெஸ்னர் கூட மோதி தோற்று போயிருப்பார். தோற்றதுக்கு அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா வார்த்தைக்கு வார்த்தை ப்ராக் லெஸ்னர் சொல்லிட்டு சண்டை எழுதுக்கிட்டே இருக்கிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி இந்த மாதிரி கலைக்களம் WWEல நிறைய நடந்துக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் இல்லை, நிறைய டைம் நடந்துக்குது. இதை தான் இப்போ ரீயூனியன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓபா ஃபெமி ஸ்மாக்டவுன் சைடு போகலாம். பிகாஸ் ரா சைடு செத்ரான்ஸ் ரெடியாக இருக்கிறாரு. ஸ்மாக்டவுன் சைடு தான் டவுட்டு. ஸ்மாக்டவுன் சைடு பவர் ரெஸ்லஸ் இல்லை. ஸ்மாக்டவுனுக்கு சம்மஸ்லாமுக்கு ஏற்ற மெயின் ஈவென்ட் ஸ்டோரியும் இல்லை. இப்போ ஓபா ஃபெமி சாமி ஜெயின் கூட சம்மர்ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா மோதுவாரா? அந்த மேட்ச் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பாக இருக்காது. அப்போ ப்ராக் லெஸ்னருக்கு மேட்சே இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது கைஸ். சாமி ஜெயினை WWE சாம்பியன் ஆக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் சம்மர்ஸ்லாம் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைல்ல. அவருக்கு தேவை WWE சாம்பியன். அவர் அழகு பார்க்கணும். அவர் அழகு பார்த்தாச்சே. இதுக்கப்புறமா அவர் தோத்தாலும் பெரிய இம்பாக்ட் இல்லைல்ல. அதை WWE பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாம். ஓபா ஃபெமி நம்ம சம்மர்ஸ்லாமில் சாதாரண சாம்பியனாக மட்டும் இல்லை, அவர் வந்து பீஸ்ட் அண்ட் காலர் ப்ராக் லெஸ்னரையே பீட் பண்ணி WWE சாம்பியன். ஆக்சுவலி அதை பாருங்களேன், NXTலேருந்து வந்த வருஷமே WWE சாம்பியன்ஷிப்புக்காக சம்மர்ஸ்லாமில் மோதி அதில் வெற்றி பெற பாக்கியம்லாம் யாருக்கு கிடைக்கும்? அது இப்போ ஓபா ஃபெமிக்கு கிடைக்க போகிறது. ஆக்சுவலி இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம் இருக்குது, ப்ராக் லெஸ்னருடைய இது லாஸ்ட் இயர். ப்ராக் லெஸ்னர் கூடிய சீக்கிரம் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு. ஜான் சினாவை பார்த்தீங்கன்னா WWE சாம்பியன் ஆக்கி WWE அழகு பார்த்தாங்க. அதே மாதிரி ப்ராக் லெஸ்னர் ஃபேன்ஸுக்கும் ப்ராக் லெஸ்னர் லாஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அதே நேரம் இப்போ சாமி ஜெயின் சாம்பியனாக இருக்கிறதுனால சாமி ஜெயினுக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் ஒரு மேட்ச் வச்சு அதில் ப்ராக் லெஸ்னர் WWE சாம்பியன் ஆகி அதுக்கப்புறமா சம்மர் ஸ்லாமில் ஓபா ஃபெமிக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் WWE சாம்பியன்ஷிப்பாக சம்மர் ஸ்லாம் மெயின் ஈவெண்ட்டாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இது ஒன்லி ஃபார் த ரூமர். பட் ஆனால் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டாக பார்த்தா தெரிஞ்சிடும். பிகாஸ் மண்டே நைட்டாக முடிஞ்சுன்னா ஸ்மாக்டவுனை டேப் பண்ணுவாங்க. அப்போ சம்மர் ஸ்லாமோடைய ஸ்டோரி எப்படி இருக்கும், ஓபா ஃபெமி யாரை சேலஞ்ச் பண்ண போகிறா அப்படிங்கிற கதைக்கான விளக்கமாக நமக்கு தெரிஞ்சிடும். சரி, உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த ஸ்டோரி நல்லா இருக்குதா? ப்ராக் லெஸ்னர் WWE சாம்பியன் ஆகி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி எதிர்த்து WWE சாம்பியன்ஷிப் ஆகும்போதுனா எப்படி இருக்கும்? இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பா.